ஸோ வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கிற மாடல் 6 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மாடல் 5 வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதுக்குள்ளாடி வாங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு இதை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுவாங்க. ரெண்டு ப்ராடக்டை சேல் பண்ணும்போது ஒரு ப்ராடக்டை வந்து ப்ராஃபிட்ல சேல் பண்ணுவாங்க, இன்னொரு இதை வந்து செகண்ட் ப்ராடக்ட் வந்து லாஸ்ட்ல சேல் பண்ணுவாங்க. அப்ப ரெண்டுமே சேம் பர்சன்டேஜா இருக்கும். இது ஏ பர்சன்டேஜ் அப்படின்னா இதுவும் ஏ பர்சன்டேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 10% அப்படின்னா இதுவும் எப்படி இருக்கும், 10% இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்டை 10% லாபத்தில் விற்பாங்க, இன்னொரு ப்ராடக்டை 10% நஷ்டத்தில் விற்பாங்க. இல்லைன்னா ஏ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ல விற்பாங்க, இல்லை ஏ பர்சன்டேஜ் லாஸ்ட்ல விற்பாங்க. அப்புறம் ரெண்டு பர்சன்டேஜ் அது எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எப்போதுமே நமக்கு என்னதான் வரும் அப்படின்னா லாஸ் தான் வரும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா a²/100. சரியா, நீங்க ஒரே ஸ்டெப்ல என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். சரியா, கொஸ்டின் பாருங்க. A man sells 2 wristwatches at ₹594 each. On one he gains 10% and on the other he loses 10%. சரியா, ஒரு இதுல 10% கெயின் கிடைக்குது, இன்னொரு இதுல 10% லாஸ் கிடைக்குது. நம்மளோட இதே மாதிரி கொஸ்டின் வருதா, ஒரு இதை வித்தா ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு இதை வித்தா லாஸ் கிடைக்கும். ரெண்டுமே சேம் பர்சன்டேஜ், இந்த ரெண்டுமே சேம் பர்சன்டேஜ், 10%, 10%. அப்ப நீங்க என்ன பண்ணா போதும், ஃபார்முலா போட்டா போதும், a²/100 எப்போதுமே என்ன தான் கிடைக்கும், லாஸ் தான் கிடைக்கும். அப்ப a² என்ன போடுவீங்க, 10². அப்ப 10²னா 10 × 10/100 கேன்சல் பண்ணா போதும். ஸோ 1% வந்து என்னதான், லாஸா. சரி, அப்ப ஆன்சர் நீங்க என்ன பண்ணா போதும், 1% என்ன பண்ணா போதும், டைரக்டா போட்டா போதும். சரியா. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A man sold 2 articles at ₹375 each. And the first article he earns 25% and on the other he loses 25%. How much does he gain or loss in whole transaction? அதாவது ஒருவர் இரு பொருட்கள் ஒவ்வொன்றையும் ₹375க்கு விற்கிறார். முதல் பொருளை 25% லாபத்திற்கும் மற்றொரு பொருளை 25% நஷ்டத்திற்கும் விற்றார் எனில் மொத்த வியாபாரத்தில் ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட தொகையை காண்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லாபம் அல்லது நஷ்ட தொகை அப்படின்னாலும் நமக்கு லாபம் தான். சாரி, எப்போதுமே லாஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஃபார்முலா வந்து என்னது, லாஸ் இஸ் ஈக்குவல் டு a²/100 தான் ஃபார்முலா. a² அப்படிங்கிறது எவ்வளவு, 25. அப்போ 25 × 25 என்ன போட்டுருவீங்க, 100. ஸோ 25² நீங்க என்ன போட்டுருவீங்க, 625/100. அப்போ /100 இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க, 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா போதும். புரியுதா, 10 இருந்தா 1 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பீங்க, 100 இருந்தா 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா போதும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 6.25. அப்போ 6.25% உங்களுக்கு என்ன கிடைக்கும், லாஸ்ன்னு கிடைக்கும். சொல்ல புரியுதா, அப்போ லாஸ் 6.25%. சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A man sold 2 cows for ₹25,500 each. On one he gained 20%, and on the other he loses 20%. Same question. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, loss is equal to a²/100. a² எவ்வளவு போடுவீங்க, 20 × 20/100. அப்ப 2 0 கேன்சல் ஆயிரும். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4% வந்து என்னதான், லாஸா. சரியா. ஸோ 5th கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின் பாருங்க. A man buys 2 cows for ₹5,000 each. 2 cows வாங்குறாரு, காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க 5,000 each. One is sold at a profit of 10%. ஒன்று வந்து என்னது, 10% ப்ராஃபிட்ல விற்கிறாங்க. and the other is sold at a loss of 5%. ரெண்டுமே வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், நார்மல் மெத்தட்ல செய்யணும். சரியா, நார்மல் மெத்தட்ல செய்யுங்க. சரியா, ரெண்டுக்குமே காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுதான், 5,000 தான். இங்கேயும் காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுதான், 5,000 தான். இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ப்ராஃபிட்ல விற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதுல ப்ராஃபிட் 10%, இங்க வந்து என்னது, லாஸ் 5%. அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. இங்கேயும் என்ன பண்ணுங்க, செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. சரியா. அப்ப 10% ப்ராஃபிட்னா ஒரு 0 கட் பண்ணா போதுமா, அப்ப 500 ப்ராஃபிட் அப்படிதானே. அப்ப நமக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கும், நமக்கு 5,500 இருக்கும் மொத கவுக்கு. சரியா. ரெண்டாவது கவு பாருங்க, 5% கொடுத்துருக்காங்க. அப்ப 10% 500 அப்படின்னா
5% அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் 10% வந்து 100% வந்து 5000 கொடுத்துருக்காங்க. 10% ஒரு 0 கட் பண்ணிடுவீங்க. அப்போ 10% எவ்வளோ நமக்கு 500 அப்படின்னா இதில் பாதி தான் எவ்வளவு 5%. அப்போ இதில் பாதி நமக்கு எவ்வளோ இருக்கும் 215 இருக்கும். சொல்கிற புரியுதா? அப்போ இதில் பாதி 250னா 5000 லாஸ் பார்த்தீங்களா? 5000 250 என்ன பண்ணிடுங்க கழிச்சிடுங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் 4750 ரூபா இருக்கும். சரியா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் 4750 ரூபா இருக்கும். சொல்கிற புரியுதா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 5500 4000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுங்க. சரியா? அப்போ 5500 4750 ஆட் பண்ணிங்கன்னா 0 5 2 10 10250 ரூபா இருக்கும். அப்போ அவர் ஓவராலாக பார்க்கும்போது அந்த கவுஸை 10000 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருப்பாரு வாங்கியிருப்பாரு. அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளவு 250 ரூபா ப்ராஃபிட். அப்போ 250 ரூபா நமக்கு பர்சன்டேஜில் எடுத்தால் என்ன பண்ணுவீங்க 100 போட்டால் போதும்ல. அப்போ என்ன பண்ணால் போதும் 2.5%. அப்போ 2.5% வந்து அவருக்கு என்ன இருக்கும் லாபம் தான் இருக்கும், நஷ்டம் கிடையாது. சொல்ல புரியுதா? ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். A² 100 ஃபார்முலா யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டையும் தனித்தனியாக செஞ்சு ஆட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.